உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 வீடியோவில் நரகத்தில் சாத்தானின் உருவம் எப்படி இருக்கும்? ஏன்னா சாத்தான் ஆவியா இருக்கிறான், ஆத்துமாவா இருக்கிறான், அவனுக்கு உருவம் இல்லை. ஆகவே அந்த சாத்தானுக்கு கடவுள் தண்டனை கொடுக்கும் பொழுது அந்த தண்டனையை அனுபவிக்க, அந்த வேதனையை அவன் அனுபவிப்பதற்கு நிச்சயமாக ஒரு சரீரம் வேண்டும் அல்லவா? ஆகவேதான் அவன் எந்த விலங்கின் உருவத்தை தேர்ந்தெடுத்தானோ, பாம்பு, வலு சர்ப்பம், அதே உருவத்திலே அவனை தள்ளுவார் என்று பேசியிருந்தேன். மேலும் அந்த சாத்தானை உடையவர்கள், அதாவது போலி அப்போஸ்தலர், போலி போதகர், போலி மேய்ப்பன், போலி சபை விசுவாசிகள், போலி தீர்க்கதரிசிகள், போலி பாஸ்டர்கள், போலி மேய்ப்பர்கள், உலகத்தை பற்றி கூட அவன் இயேசு கிறிஸ்துவை எவன் விசுவாசிகளையோ அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்புண்டு, அவரை விசுவாசியாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. இந்த ஆக்கினை தீர்ப்பு தான் நரகம். இதான் யாக்கோபு 3:1 அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்க கேட்போம். அது என்ன சொல்கிறது? யாக்கோபு எழுதின அந்த நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து. ஆக்கினை தீர்ப்பு அப்படிங்கிறது நரகம், அதிக ஆக்கினை. அதுக்காக தான் அந்த வசனத்தை படிக்க சொன்னேன். படிக்காம சொல்லிட்டு போயிருக்கலாம். ஒரு கூட இன்னொரு வார்த்தை வருது, ஆக்கினை தீர்ப்பு என்றாலே நரகம். நரகம் அதிக ஆக்கினை என்றால் சொல்லவே தேவையில்லை. இன்னும் உச்சபட்ச அதிகபட்சமான மகா கொடிய ஆக்கின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. இதெல்லாம் நரகத்தில் உச்சபட்ச தண்டனை, சகிக்க முடியாது. நித்தியமான தண்டனை, நித்தியமான வேதனை, ஒரே நாளில் முடிந்து போகிற காரியம் அல்ல நரகம், வேதனை என்பது. இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? யாக்கோபுல என்ன சொல்றாரு பார்ப்போம். அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. இன்னைக்கு ஒரு பையன் இந்த பஸ் ஓட்டுற பம்பா நடிக்கிறான். அந்த மாதிரி ஒரு பொட்டி வாங்கி இப்படி 10 விரல வச்சு அமுக்க கத்துக்கிட்டாலே போதும், அவன் பெரிய மியூசிக் டைரக்டர் மாதிரி உடனே ஒர்ஷிப் ஆராதனை தலைவன், ஆராதனை லீடர், ஒர்ஷிப் லீடர் மண்ணாங்கட்டி நடந்து தூக்கிட்டு வந்துடுறான். அந்த பொட்டியை போதகராகிறான். இவனுக்கு பைபிளும் தெரியாது, கடவுளையும் தெரியாது, சத்தியம் தெரியாது, இவனுக்கு சாத்தானையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்படிதான் இன்னைக்கு கீபோர்டு கத்துக்கிட்டா அவன் பாஸ், அவ்வளவுதான் முடிஞ்சு போய் 2 வார்த்தை 4 வார்த்தை உடனே கத்துக்கிட்டானா முடிஞ்சு போச்சு. அவன் தான் தனமே போதகர். அடுத்தது அதிக ஆக்கினை அடைவீர்கள். இந்த மாதிரி கோமாளி பெருகளா அதிக ஆக்கினை அடைவீர்கள். இவங்க தான் உண்மை சபையை கெடுத்து, உண்மை விசுவாசிகளை, உண்மை ஊழியர்களை கெடுத்து நாசம் பண்றாங்க. அதிகாக்கினை என்று போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். சாத்தானும் அவனை சார்ந்தவர்களும். இயேசு எவன் விசுவாசிக்கல ஆட்டப்படி நடந்து கொஞ்சம் தாண்ட இவங்களுக்கெல்லாம் நான் சொன்ன போலி அப்போஸ்தலன், போலி அன்பின் அப்போஸ்தலன் அடையாளம் அன்பின் அப்போஸ்தலன் வச்சிருக்காங்க. எப்படா எங்கட அன்பின் அப்போஸ்தலன் பைபிள் இருக்குது? பைபிள் அன்பின் அப்போஸ்தலன் இல்லையே. அப்படி ஒரு வார்த்தை இருக்குதா? அப்போஸ்தலன் தான் இருக்குது. அப்போஸ்தலர் அல்லாதவர்களை போலியர் என்று கண்டறிந்து என்று வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போம். அப்போ வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்கும். எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், சரி,
7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கில் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற சொல்லுகிறதா, நிச்சயமாக உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்தவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் நாமத்தின் நிமித்தம் போதும், என் நாமத்திலிருந்து இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். இந்த இடத்துல இந்த தெனகரம் பாயில அன்பின் அப்போஸ்தலன் சொல்றான். எல்லாம் கிறுக்கு போலாம். அவன் அப்போஸ்தலனுக்கு லாய்க்கு கிடையாது. அவனை போய் அன்பின் அப்போஸ்தலனா இதை நாங்கள் அடையாளம் கண்டு கண்டிக்கிறோம். பைபிள் எந்த அப்போஸ்தலனை காலேஜ் கட்டிக்கிட்டு கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறான்? எந்த பைபிள் எந்த அப்போஸ்தலனை போய் சங்கராச்சாரியத்தை உழுந்து கும்பிட்டான்? சொல்லு. எந்த அப்போஸ்தலன் போய் இவனுக்கு அந்த காரணியால விபச்சாரம் பேச்சுத்தனம் எல்லாம் அடிதடி வெட்டு குத்து ரத்தம் சிந்தையால் மண்டை உடைப்பு கற்பழிப்பு அம்புட்டு நரகத்தை வைக்கணும் எங்க நடக்குது இந்த காரணிய பொறியில் மண்ணாங்கட்டி கல்லூரி. இவன் ஜம்பாரிச்சு வச்சு போயிதான். இது அப்போஸ்தலனா? 4 வார்த்தை நைஸா பேசிட்டா. ஒன்றுக்கும் கவலை போடாதீர்கள், பார்வதி ஏன் சூழ்நிலை நடக்கிறார் பரிசுத்தம் சொல்லிட்டா. இது அன்பின் ஊழியமா? இது மக கேவலமான ஊழியம், மகா கொடிய ஆக்கினைக்குரிய ஊழியம். போனவரை சொன்னேன், அங்க தலை மட்டும் தினகர மாதிரி தெரியும், உடம்புலாம் பாம்பா இருக்கும். தினகரன் ஐயோ ஐயோ இந்த சவுண்ட் வரும். நரகத்துல வேற சவுண்டே வராது. ஐயோ ஐயோ ஐயோன்னு வரும். இவனை ஒரு உதாரணம் அன்பின் அப்போஸ்தலனா? இல்லடா, அன்பின் அப்போஸ்தலனுடைய அடையாளம் என்ன? கோமாளி பெருவிழா. டென்ஷனாவது இவங்க பண்ற ஊழியம் பார்த்தா ஊரை கொள்ளையடிச்சு மக்களை கொள்ளையடிச்சு இல்லாத பொய்யான பைபிள் இல்லாத திட்டங்கள்லாம் சொல்லி. எந்த பைபிள் இளமங்கல திட்டம் இருக்குது சொல்லு? எந்த அப்போஸ்தலன் சாவி வித்தான் பரலோகத்துக்கு சொல்லு? அவன் விட்டு போன பாவத்தை இந்த பால்தனை பண்ணிட்டு இருக்கான். பால்தனம் நரகத்துல தலை மட்டும் பால்தனம் மாதிரி தெரியும், உடம்புல பாம்பா இருக்கு. ஐயோ சவுண்டு வரும். இதை குறித்து நான் இதுக்கு முன்னாடி 2 வீடியோல பேசியிருக்கேன். இப்பொழுது என்ன பேச போறேன் என்றால், நரகத்தில் இருந்து கொண்டு ஒரு ஆள் பரலோக ராஜ்யத்தையும் பரலோகத்தையும் ஒரே சமயத்தில் பார்க்க முடியுமா? அல்லது பரலோகத்தில் இருக்கும் தூதர்கள் ஒரே சமயத்தில் கீழே இருக்கிற பரலோக ராஜ்யத்தையும் அதுக்கு அடியில் இருக்கிற நரகத்தையும் பார்க்க முடியுமா? அல்லது பரலோக ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும், பரலோகம் மேல இருக்கும், நரகம் பூமிக்கு அடியில் இருக்கும். பரலோகம், பரலோக ராஜ்யம், நரகம். இப்ப பரலோக ராஜ்யம் ஆகிய பூமியில் இருந்து கொண்டு ஒரு ஆள் மேல பரலோகத்தையும் கீழே நரகத்தை பார்க்க முடியுமா? முடியும், நிச்சயமாக முடியும். அப்பத்தானே வித்தியாசம் தெரியும். மகா கொடி ஆட்சியோட அடையாளத்தை அடையும் பொழுது போலி அப்போஸ்தலன் அன்பின் அப்போஸ்தலன் அங்க மகா கொடி ஆக்கினை அடையும் பொழுது ஒரு உண்மை அப்போஸ்தலன் பரலோக ராஜ்யத்தின் மேல இருப்பான். இந்த அன்பின் அப்போஸ்தலன் நடந்து இருப்பான். அப்ப தான் அடிக்கிற வேதனை, அந்த நரகத்தினுடைய வேதனை, உச்சபட்ச தண்டனையை இவன் அனுபவிக்கும் போது உண்மை அப்போஸ்தலன் மேல இருந்து பார்ப்பான். இப்பதான் வித்தியாசம் தெரியும். நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, கண்ட பயலாம் பயில தூக்காத, கண்ட பயலாம் பயில பத்தி பிரசங்கம் பண்ணாத, கண்ட பயலாம் சபை நடத்தாத, வைத்து பிழைப்புக்கு ஊழியம் பண்ணாத, உங்களால உண்மை ஊழியம் கெடுக்குது. நாங்கள் உண்மை சத்தியத்தை சொல்கிறோம், உண்மை ஊழியம் செய்கிறோம், ஆகவே பேசுகிறோம். எங்கள் சத்தியம் என்னுடையது அல்ல, கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்னது அப்படியே புள்ளி மாறாமல் எழுத்து மாறாமல் பேசுகிறோம். அது அந்த பேய் மகன்களுக்கு கட்டிக்குது. ஒரு பேய் மகன் சொல்றான் பாரு, இந்த டேவிட் ராஜ் படிச்ச முட்டாள் உலகத்துல ஒருத்தன் சொல்லுவாங்க பாரு, பரம்பரை இந்த நாய்க்கு சரியா இருக்கு, இந்த நாய்க்கு பரம்பரை சொல்றதே மெண்டல் பேல, உனக்கு பைபிள் படிக்க தெரியாது, புரியுதா? நீ பேசாதான திரும்ப திரும்ப வரான். இப்ப என்ன சொல்றான், நான் முன்னாடி வெளியில பேசினதுக்கு முன்னாடி வெளியில ஏறினவன் ஒருவனும் இல்லை, போகும்போது வரக்கூடாது, நான் போய் இருக்கும்போது வரக்கூடாது. 3 டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இந்த டேவிட் ராஜ் என்ற டெவில் ராஜ் பயலுக்கு, சாத்தாம் பயலுக்கு இது தெரியாதாக்கா? டென்ஸ் கூட தெரியாதா உனக்கு? நாயே சாத்தாம் பயல, உனக்கு டென்ஸ் தெரியாதா? என்னடா கமெண்ட் போடுற? நாரப்பற என்ன கமெண்ட் போடுற?
மண்டகரம் குடிச்சப்ப திமிரு, ஆங்காரம், விரோதம், குரோதம், பகை இவ்வளவு உனக்கிட்ட வச்சுட்டு நீ அதை எனக்கு கமெண்ட் போடுறியா? நாங்க பேசுறது வடிகட்டின சத்தியம். இயேசுனார் சொன்ன சொல்றேன், 3 காலகட்டங்களை சொல்லிட்டாரு. ஆனா இந்த பேய் பாய் மாதிரி ஒப்பன் திணறாங்க பாரு, உங்க டெவில் பல உங்களோட பயில்வதான் எலியா மேல போகும்போது பர்வத்து போனான்னு சொன்னான். அது உண்மையானால் எலியா வாழ்ந்த காலம் எப்பொழுது? எலியா வாழ்ந்து இயேசு கிறிஸ்து பிறந்த காலம் 4000 ஆண்டுகள் தாண்டிடுச்சு. 4000 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு பூமியில இறங்கி சொல்கிறார் அங்கே ஒருவனும் இல்லைன்னு. அப்ப இயேசுனாரு சொல்றது போய் இந்த டேவிட் ராஜ் இந்த பேய்மவன் சொல்றது ரைட்டா? ஒப்பன் தினகரன் சொல்றது ரைட்டாடா? ஒப்பன் தினகரன் நரகத்துல பரலோகத்தை வச்சிருக்கான் போ, அவன் உண்டாக்குன பரலோகம். He made a many parlom in hell. Your father Dinakaran, your only begotten son of Dinakaran, he made many parlom in the hell. You go one of that. I don't bother about that. I don't care. But I am telling the original truth, which God, which Jesus Christ told and preached and said. We proclaim that. இவன் போடுற கமாண்ட் கீழே உள்ள பாவி பேர்ல சொன்னாங்க மேல இயேசுக்கு வந்து சொல்றாரு அவன் இங்க யாருமே இல்லைன்னு. எதை சொல்லணும் ஏத்துக்கணும்? இயேசுனா சொல்றதா ஏத்துக்கணும். இதை வச்சுக்கிட்டு இவன் பெரிய யோக்கியம் மாதிரி உத்தம மாதிரி கமெண்ட் போட்டிருக்க, தொலைச்சு விடாம கமெண்ட் பண்ணா ஓடி பேர் பேய் பேர. வருவோம் சத்தியத்துக்கு வருவோம். சத்தியம் பரிசுத்தம் எல்லாம் வந்து மார்க்கெட்ல வாங்க கத்திரிக்காய் மாங்காய் கூறு கட்டி விற்கிற வாங்குற வியாபாரம் கிடையாது. அவ்வளவு பரிசுத்தத்துக்கு பாடுபட்டாகணும், சிலுவை பாடுபட்டாகணும் ஒவ்வொருத்தனும். அதான் சீசனாகும்போது சிலுவை எடுத்து வாழாண்டார் இயேசுனார். நாங்கள் சத்தியத்தை சொல்லும் போது போலியை கண்டிப்போம், கடிந்து கொள்வோம். இது சத்தியத்தினுடைய ஸ்டைல். அதை புரிஞ்சுக்காதப்ப எங்க செவுத்துல மோதிக்க அவங்க பிடிக்கலண்ணா. இப்ப சத்தியத்துக்கு வருவோம். ஒரே நேரத்தில் பரலோகத்திலிருந்து பரலோக ராஜ்யத்தை நரகத்தையும் பார்க்க முடியும். பரலோக ராஜ்யத்தில் இருந்து கொண்டு மேல உள்ள பரலோகத்தை கீழே உள்ள நரகத்தை பார்க்க முடியும். பரலோகம், பரலோராஜ்யம், நரகம். நரகத்தில் உள்ளவே பரலோராஜ்யம் பார்க்கலாம், பரலோகத்தையும் பார்க்கலாம். எட்டலாம் பெட்ட வெளிச்சமா இருக்கும். அப்பதானே பக்திமானுக்கும் இயேசு கிறிஸ்துக்காக பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், உணவின்றி உடையின்றி இரவும் பகலும் இயேசுக்காக சாட்சியாய் வாழ்ந்து மரித்த பரிசுத்தவானுக்கு தேவன் கொடுக்கும் உன்னதமான அந்த அன்பளிப்பு, அந்த கனம், அந்த போற்றுதல், அந்த புகழ்ச்சி அவர்களுக்கு அருமருந்தாக ஆற்றக்கூடிய அருமருந்தாக இருக்கும் என்பதை இங்க நரகத்தில் வேதனைப்படுற இந்த பயனை பார்த்தா தானே வித்தியாசம் தெரியும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், மிக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 66ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களை வாசிப்போம். நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது மாதந்தோறும் இதுக்கு ஒரு விளக்கம் மாத்திரம் கீழே வரலாம். இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சேர், உதாரணத்துக்காக சொல்கிறேன், இந்த தேவனுடைய சிங்காசனம், மேல தேவன் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் படைக்கிற புதிய வானம் என்பது இந்த கீழே உருண்டையா இருக்கிறது புதிய பூமி. இது புதிய பூமி. புதிய வானம் என்பது இதுக்கு இடையில பரலோகம் வந்துடும். பரலோகத்துக்கு மேலதான் இந்த சிங்காசனத்துல தேவன் இருக்கிறார். அவருக்கு கீழே பரலோகம் வந்துடும். பரலோகத்துக்கு கீழே அந்த பூமி, இதுக்கு கீழே தான் நரகம். இந்த பூமி இது கீழே நரகம். இப்போ இந்த பூமி சிங்காசனம், சிங்காசனத்துக்கு கீழே பரலோகம், பரலோகத்துக்கு கீழே பூமி, பூமி கீழே நரகம். அப்ப தேவன் சிங்காசனத்துக்கு சொல்லுகிறார், நான் படைக்க போகிற புதிய வானம் புதிய பூமியும். அது வார்த்தை வாசி கேட்போம். நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும், நான் படைக்க போகிற புதிய வானம் புதிய பூமிங்கிறதும் எனக்கு முன்பாக நிற்பது. அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்துக்க தேவனுக்கு முன்பாக புதிய வானம் என்கிற பரலோகமும் புதிய பூமியும் இருக்குமா? அந்த புதிய வானத்தில் சகல தூதர்களும் இருப்பார்கள். மாமிசத்தில் பிறந்து வாழ்ந்த பூமி வாழ்ந்த ஒருவனுக்கும் அங்கு இடமில்லை என்று
பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக எழுதப்பட்டு சொல்லப்பட்டு பிரசங்கிக்கப்பட்டாயிற்று. அதற்கு பிறகு இந்த மெண்டல் பேர்களுக்கு புரியல, பரலோகத்துக்கு போறேங்களா, பாப்போம்டா பாப்போம்டா, போங்கடா போங்க. ஆனா ஒருவேளை அங்க போக மாட்டேங்கிறதா சத்தியம். பைபிள் அதுதான் நான் சொல்றேன், தெளிவா இருக்கிறோம். ஆனா ஒருவேளை அங்க போக மாட்டீங்க, நல்லா நரகத்தான் போவீங்க. சரி, ரைட். இப்போ அந்த புதிய பூமியில என்ன பண்ண போறாங்கன்னா அடுத்த ஒரு செட்டு வசனம் ஒரு காரியம் சொல்லுதான் கேட்போம். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் என்றால் பூமியிலிருந்து மாம்சத்தில் பிறந்து தேவனுடைய ரத்தத்தினால் மீட்டு கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள் அந்த புதிய பூமியில் இருப்பார்கள். தூதர்கள் புதிய வானத்தில் இருப்பார்கள், மனிதர்கள் புதிய பூமியில் இருப்பார்கள். இதுக்கு மேலதான் சிங்காசனம் தேவன் இருப்பார். இந்த புதிய பூமியிலும் இந்த புதிய வானத்தில் என்ன நடக்கும் என்றால் மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு பரலோகத்தில் உள்ளவர்களும் அந்த புதிய வானமாகிய பரலோகத்தில் உள்ளவரும் புதிய பூமியாகிய தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ளவர்களும் ஒரே சமயத்தில் அந்த புதிய பூமிக்கு மேல புதிய வானத்துக்கு மேல சிங்காசனத்தில் சேரப்ப காமிச்சனே அதுல வீட்டிருக்கிற அந்த தேவனை மாதந்தோறும் வாரந்தோறும் அவரை தொழுது கொள்வார்கள். மிக தெளிவா போட்டு தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே அடியார்களின் அஸ்திபாரம் அறிவு கேட்டாத விஸ்தாரம் கோடி வந்த எம் அலங்காரம் கோட கோடியம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பழைய பாட்டு, பரிசுத்தமான பாட்டு. புதிய வானமாகிய பரலோகத்திலும் புதிய பூமியாகிய தேவனுடைய ராஜ்யத்துக்கு மேலாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரே தேவனாகிய பிதா குமார் பரிசுத்த மூவரும் ஒரே தேவனாக உட்காருவார்கள். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவர் நாமம் ஒன்றாயிருக்கும். சகரியா 14:9 அவர் அங்கு வீற்றிருப்பார். அவருக்கு முன்பாக பரலோகம் என்கிற புதிய வானமும் பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்ய புதிய பூமி இருக்கும். மாதந்தோறும் வாரந்தோறும் அவரை தொழுது கொள்வார்கள். மிக தெளிவான சத்தியம். இப்போ நரகத்தில் உள்ளவனும் கிடப்பான், அவனு இதை பார்ப்பான். சரி, அடுத்த வார்த்தை என்ன சொல்லி பார்ப்போம். அவர் வெளியே போய் என்றால் பரலோக ராஜ்யம் ஒரு ரவுண்டு பொசிஷன் இருக்கும். ஒரு ரவுண்டு பரலோகமும் ரவுண்டு தான். மேல சிங்காசனம் தேவன் வீட்டிருப்பாரு. அவர் அங்கேருந்து பார்த்தோன்னா பரலோகம் பரலோக ராஜ்யம் நரகம் வெட்ட வெளிச்சமா எல்லாம் தெரிஞ்சிடும். ஒன்றும் அவருக்கு மறைவா இருக்க முடியாது. எல்லாம் வெளியரங்கமாய் நிர்வாணமாய் காட்சியளிக்க அவருக்கு முன்னாடி ஒன்றை மறைக்க முடியாது. இப்ப பரலோகத்தில் உள்ளவர்களும் பரலோக ராஜ்யமாகிய பூமியில உள்ள புதிய வானமாகிய பரலோகத்தில் உள்ளவர்களும் புதிய பூமியாகிய ராஜ்யத்தில் உள்ள தேவ ராஜ்யத்தில் உள்ளவர்களும் தொழுது கொண்டு மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக பேரானந்தத்தோடு ஆனந்த களிப்போடு நித்திய நித்திய மகிழ்ச்சியோடு அங்கே வீற்றிருப்பார்கள். அங்கே உலாவுவார்கள். அந்த அவர் வெளியே போய் அப்படின்னு போட்டிருக்கு. வெளியே போயினா அந்த ரவுண்டுக்கு வெளியில எட்டி பார்ப்பாங்க. அப்படி நான் உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னா, பழைய காலத்து அந்த ரவுண்டு கிணறு வெட்டிருப்பாங்க. பெரிய ரவுண்டு கிணறு, கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் வைத்திருக்கிற அந்த கால நில சுதந்திரர்கள்லாம் ஒரு பெரிய ரவுண்டு கிணறு வெட்டிருப்பாங்க. நம்ம அந்த ரவுண்டு கிணறு மேல கட்டை கட்டியிருப்பாங்க. இடுப்பு கீழே யாரும் விழுந்த விடாங்க. நாம அந்த அந்த ரவுண்டு கிணறு கட்டிருக்க சுவர்ல இருந்து அப்படி எட்டி பார்த்தோம்னா அந்த கிணத்துக்குள்ள தவக்கலை இருக்குதா, தவளை இருக்குதா, பாம்பு இருக்குதா, மீன் இருக்குதா, ஆமை இருக்குதா, என்ன இருக்குது அந்த கிணத்துக்குள்ள நல்ல தெளிவா தெரியும். அதுபோல
நரகத்தில் மகா பெரிய வலு சொற்பம் கிடக்கும். எல்லா பாவிகளும் குட்டி பாம்பா இருப்பாங்க. இந்த அதிக அக்கினி அடைகிற போலி அன்பின் அப்போஸ்தலன், போலி போதர், போலி மெய்ப்பன், போலி தீர்க்கதரிசிகள் எல்லாம் அங்கே பாம்பாய் கிடைப்பார்கள். விதவிதமான பாம்பா இன்றைக்கு நம்ம பூமியில பார்க்கிறோம் இல்லையா? நாகப்பாம்பு, கருணாக பாம்பு, சார பாம்பு, தண்ணி பாம்பு, கட்டு விரியன் பாம்பு, விரியன் குட்டி பாம்பு. அதை தான் சொன்னார் யோவான் சாணகன். விரியன் பாம்பு குட்டியில நரகத்துல போய் பாம்பு உருவத்துல கிடக்க போகிற விரியன் பாம்பு குட்டியிலேன்னு ஏன் சொன்னார் புரியுதா? இப்போ நான் சொல்வதை, வேதத்தை வாசியுங்கள், நான் சொல்வதை கேட்டு ஞானம் உள்ளவர்கள், பக்தி உள்ளவர்கள், பரிசுத்தவான்கள் சிந்திப்பார்கள். பேயும் அவன்கள் சாத்தாமவன் என்னை தூசிப்பான். அதுக்குரிய பிரதிபலன் எனக்கு நிறைய கிடைக்கிறான். பரலோக ராஜ்யத்துல அதிகமா கிடைக்கும். உண்மை சத்தியத்தை சொல்ற எனக்கு விரோதமா எலும்புகிறவன், தூசிக்கிறவன், நினைக்கிறவன் அத்தனை வயலுக்கு அங்க கிடைக்கும். ஜாக்கிரதை. நான் இப்ப பேச சத்தியத்தை எந்த நாயும் பேசல, இதுவரைக்கும் எந்த பண்ணியும் பேசல, இதுவரைக்கும் எவனும் பேசல. நான் தான் முதல்ல பேசுறேன். ஏன் பேசல அவனுக்கு தெரியல, பைபிள் தெரியல, பரிசுத்தாவியானுக்குள்ள உள்ள அவன் பேசல. இன்னைக்கு நான் பேசுற சத்தியம் ஒரு ரூபாயிலும் வரைக்கும் பேசல. அங்கி போட்டவனு பேசல, கச்சை கட்டவனு பேசல, கண்ணாடி போட்டவனு பேசல, மீசை வலிச்சவனு பேசல, தாடி வச்சவனு பேசல, ஒரு பயனும் பேசல. முதல்ல நான் பேசுறேன். ஒரு கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தா எப்படி எல்லாத்துக்கும் அது போல அங்கே பரலோக ராஜ்யத்தில் புதிய வானம் என்ற பரலோகத்திலும் தூதர்கள் ஆராதனை செய்வார்கள். புதிய பூமியாகிய பரலோக ராஜ்யத்தில் பரிசுத்தம் ஆராதனை செய்வார்கள். ஆராதனை முடித்த பின்பு இந்த நரகத்தில் உள்ளவன் அத்தனை பேர் பாம்புரத்தை கிடக்குறான் இல்லையா, அந்த ஆராதனை பார்ப்பான். இது என்ன, இது இப்படி இருக்குது, அதாட பரலோக ஆராதனை. அது எங்க சபையில் செய்யறோம்டா, பண்ணி போல செவிட்டு போய்விடா, குருட்டு போய்விடா. பரலோகத்தை நடக்கிற ஆராதனை நாங்கள் எங்க சபையில் செய்யறோம். அது எங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் போகும்போது பழக்கப்பட்டுரும். இங்க மோனம் அடிச்சுக்கிட்டு கும்மாங்குத்து குத்திக்கிட்டு, டப்பாங்குத்து குத்திக்கிட்டு, கீபோர்டு அமுத்திக்கிட்டு இருந்த பயிலுக்குலாம் அது வினோதமா தெரியும். தேவனைகளுக்கு பரலோக ஆராதனை கற்றுக் கொடுத்தார். அந்த பரலோகத்தில் நடக்கிற ஆராதனை, இவர்கள் செய்கிற ஆராதனை பரலோகத்தின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. எபிரேயர் 8:5 சொன்னது போல நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அது பழக்கமாக. ஆனால் இவ்வளவு தைரியமா பேசுகிறோம், எவ்வளவு ஆணித்தரமாக பேசுகிறோம், ஆதாரபூர்வமாக பேசுகிறோம். சரி, இந்த பரலோக புதிய பூமியாக பரலோக ராஜ்யத்தில் உள்ளவங்க எட்டி பார்ப்பாங்க. பார்க்கும் பொழுது நான் நிச்சயம் பார்ப்பேன், தனகரன், ஐயோ, ஏய் பால்தனகரன், ஐயோ, எல்லாம் தான் இருப்பாங்க. வேற எங்கேயும் இல்லை. ஏன்னா பரலோகத்தை சாய் வந்துட்டு இருக்கிறீங்களா, வெண்டர் பெறலாம், பரதேசி பெறலாம். இதை ஒரு எவனுக்கு கண்ணு தெரியலையா, காய்ச்ச உணர்வு இருக்காடா, அவனுக்கு ஒரு மனசாட்சி இருக்காடா? எங்கடா பைபிள்ல பரலோகத்தை சாதி வித்தான் போட்டிருக்குது? இந்த பயில அங்கதான் கிடப்பான், எல்லா பயிலும் கிடப்பாங்க. நான் பார்ப்போம். அப்பதான் பரிசுத்தமான ஊழியத்துக்கும் இந்த பாவி பேர்ல பண்ண ஊழியத்துக்கு வித்தியாசம் அங்கே தெரியும். தண்டனை கிடைக்கும் போது இன்னைக்கு நான் யூடியூப்ல விட்டுருக்கேன்ல, மாறாது. பைபிள் பண்ண சத்தியம் மாறாது, அவருடைய வார்த்தை மாறாது. வானம் பூமி ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. அவர் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதமாய் அந்த பாம்பு உருவத்தில் அந்த உடல்களை பார்ப்பார்கள். அவருடைய பூச்சி சாகாமலும் அவருடைய அக்கினி அவியாமலும் இருக்கும் என்று மார்க்கு 9:43-49 வரைக்கும் வாசிக்கும் போது உன் கண் உனக்கு இடரும் இயேசு சொன்னார். நாங்கள் இயேசு சொன்னதை சொன்னா எல்லா பயனுக்கும் எரியுது, கடிக்குது, முறைக்கிறான், விரோதிக்கிறான், பகைக்கிறான். இயேசுனார் சொன்னதை சொன்னார். ஏன்னா இயேசுனார் அன்னைக்கு சொல்லும்போது பகைச்சாங்கல்ல. இப்போ அவர் சொல்றது நாங்கள் சொன்ன பகைப்பாங்கல்ல, அதுக்கெல்லாம் நான் அசதால் கிடையாது. புரியுதா? அதெல்லாம் வேற வேணா போய் பாரு, திருப்பி சாத்தியம். அப்புறம் எவனுக்கு பயந்துகிட்டு இருந்த பைபிள் நான் தூக்கல. ஜாக்கிரதை. என்னை கடவுள் உருவாக்கினார், அவரே உருவாக்கினார், அவரே பிடித்தார், அவரே அழைத்தார், அவரே தெரிந்து கொண்டார், அவரே அபிஷேகம் பண்ணார், அவரே என்னை அதிகாரப்படுத்தினார், அவரே என்னை நியமித்தார் அந்த ஊழியத்துக்கு. எவன்கிட்ட நான் போய் கத்துக்கல, எவனும் என்னை ஊழியக்கான அபிஷேகம் பண்ணல, அதான் தேவையும் இல்லை. அவன் கையில தலையில கையை வச்சான். நிறைய பேர் என் தலை கை வைக்க ஓடி வந்தாங்க. கண்ணு முடிச்சு பார்ப்பேன் ஜெபம் பண்ணும்போது.
ஏய் போ அப்படின்றேன். ஜோம் பண்ணிட்டே இருக்கும்போது விட்டாந்து ஏன் தலை கை வைக்க வருவான். நான் கூப்பிட்டேன் அவனை தலை கை வைக்க. என்னடா இது கோமாளித்தனம், வித்தியாசம் எல்லாம் தெரியும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. சரி, அவருக்கு விரோதமாக பாதகம் செய்த மனுஷனுடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அங்கே பூச்சி சாகாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும். இதைதான் மார்க் 9:43-40 படிக்கும்போது, உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கினாள், அதை தரித்து போடு. 2 கண்ணோடு நீ அவியாத அக்கில போய் மகா கூடி ஆக்கினால பார்க்கலாம். ஒரு கண்ணு இருந்தா பரவாயில்ல, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவது நலமா இருக்கும், ஜீவனுக்கு பிரவேசம் நலமா இருக்கும். அங்கே அவர் புழு சாகாமலும் அக்னி அவியாமல் இருக்கும். கை உனக்கு இடர் உண்டாக்கினாள், தரித்து போடு. 2 கையோட நிறத்து போய் அவியாத அக்கில நரத்து போவதை பார்க்கணும். நம்ம தெளிவா போட்டிருக்கு, அவியாத அக்கினி உள்ள நரகம். இதுக்கு மேல ஒரு தெளிவான வார்த்தை தேவையில்லை. இதுக்கு மேல எவனுக்கு புரியலன்னா மண்டே நீயே உடச்சுக்கு போ. மட்டான்னு சவுத்துல மோதிக்க புரியலனா ஒரு பையன் நரகம் இல்லைங்கிறான், ஒரு கிறுக்கு கூட்டம் நரகமே இல்லைன்றான், படைக்கலன்றான். பொய்யா பழைய ஏற்பாட்டில் இயேசுனார் தீர்க்கதரிசி மூலமா பேசப்பட்ட கர்த்தர் சொன்ன வார்த்தையும் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நேரா பேசுற வார்த்தையும் பொய்யா போ. கோமாளிப்பழம், பேமாளிப்பழம், பைத்தியக்கார நாய்களா பைவத்திட்டு வந்தீங்களா? அவன் மெண்டல் நாய்கள் பைவத்திட்டு பிரசவம் பண்ணிட்டு இருந்தீங்க. கோமாளி பயில, நாரப்பயில, பேய் பயில பிரசவம் பண்ணிட்டு இருக்கான். பயில ஒழுங்கா மனது ஓடி போயிடலாம், பயில வச்சுட்டு ஓடி போயிரு. ஏதாவது தொழில் பண்ணிக்க. உன் கால் உனக்கு உண்டாக்கினாள், தரித்து போடு. 2 காலோடு அவியாத அக்னியில் வேகிறதை பார்க்கலாம். அவியாத அக்னியில் நரகம் வேகிறதை பார்க்கலாம். சப்பானியா ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலமா இருக்கும். அங்கே அவர்கள் புழு சாகாமல் அக்னி அவியாமல் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன அதே வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இங்கே கர்த்தர் பேசுகிறார். வாசிப்பு வந்த வசந்த காலத்தில் மறுபடியும், எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த பாவிகளுடைய அக்கிரமக்காரனுடைய போலி ஊழியன், போலி மெய்ப்பன், போலி போதன், போலி அப்போஸ்தலன், போலி தீர்க்கதரிசி இவனுடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். பூச்சி சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர் மாம்சமான யாவருக்கும் அருவருப்பா இருக்கார்கள். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு 10-15 மண்புழுவை எடுத்து ஒரு கொட்டாங்குச்சில போட்டா அல்ல ஒன்னோட ஒன்று பின்னிக்கிட்டு நம்ம பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்கும். அப்புறம் ஒரு புழுவை பிடிச்சி இழுத்தா உருவி எடுக்கணும். ஒண்ணு வேண்டாம், மிருக காட்சி சாலைக்கு போனீங்கன்னா பலவிதமான பாம்புகளை ஒன்னா தூக்கி போட்டிருப்பாங்க ஒரு குட்டையில, ஒரு குழிக்குள்ள. அவ்வளவு பாம்பு ஒன்னோடு ஒன்று பின்னிக்கிட்டு பிணைஞ்சுக்கிட்டு அப்படியே அங்கே அருவருப்பா இருக்கும். அப்படியாக அவியாத அக்கினி நரகத்தில் இவங்களை கிடக்கும் போது ஒவ்வொரு பாம்பு பின்னிட்டு கிடக்கிற மாதிரி சாத்தான இவங்களை பின்னி அங்கே கலந்து மாம்சமான யாவருக்கும் அருவருப்பா இருப்பார்கள். அங்கே பூச்சி சாகமனும் புழு சாகமனும் அக்னி அவியாமல் இருக்கும். பழைய ஏற்பாடு ஒரு சத்தியத்தை நான் சொல்வேன் என்றால், பழைய ஏற்பாடு சாட்சி வசனம் சொல்லிட்டேன், ஏசாயா 66 கடைசி வசனம். புதிய ஏற்பாட்டில் மார்க் 9:43 தெளிவா 2 சாட்சி வசனத்தை நான் பேசும் சத்தியத்துக்கு ஆதரவு தூக்கி வச்சுட்டேன்னா, இதுக்கு மீறி எவன் பேசினாலும் பாவம். எவனும் பேச முடியாது, பேசக்கூடாது. இதுக்கு மீறி எவன் பேசினாலும் அவன் மகா கூடிய ஆக்கினை உண்டாகும், ஆக்கினை அடைவான். இதான் ஏசாயா 34:16 சொல்லுங்க. கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசிங்கள். ஒன்றும் ஜோதி இல்லாத, ஒன்றும் குறையாது. கர்த்தர் வாயிலை சொல்லிட்டு அவருடைய ஆவியை சேர்க்கும். அப்போ பழைய ஏற்பாட்டில் உள்ள ஏசாயா 66 கடைசி உள்ள வசனத்தையும் மார்க் 9:43-44 வசனத்தையும் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், சத்திய ஆவியானவர், 2ஐயும் சேர்த்து எனக்கு எடுத்து கொடுத்து நான் பேசுற நரகத்தில் ஒருத்தன் எப்படி இருப்பான் என்பதையும், ஒரே சமயத்தில் பரலோகத்தில் உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தில் உள்ளவர்களையும் நரகத்தில் உள்ளவர்களை பார்க்க முடியும் என்றும், நரகத்தில் உள்ளவர் ஒரே சமயத்தில் பரலோக ராஜ்யத்தையும் பரலோகத்தை பார்க்க முடியும் என்றும், பரலோக ராஜ்யத்தில் இருப்பவர்கள் பரலோகத்தில் அண்ணாந்து பார்ப்பார்கள், இங்கே கீழே உள்ளவனை குனிந்து பார்ப்பார்கள். ஆனா நரகத்தில் இருக்கிறவன் அதுக்கு கீழே ஒண்ணும் இல்லாத குனிய தேவை, அப்படியே ஐயோ 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 ஐயோன்னு கத்திட்டு பார்ப்பான். அப்பதான் தெரியும், ஆகா பைபிளை தூக்கி பிரசங்கம் பண்ணி மகா கூடி ஆக்கிரம் அடைகிறோம்டா. உண்மை ஊழியத்துக்கும் போலி ஊழியத்துக்கும் தண்டனை கிடைக்கும் பொழுதுதான் எல்லா பேருக்கும் தெரியும். அது வரைக்கும் திமிர்காடி அழகிய கோமாளி போல
பேய் பயிர் ஊத்திக்கிட்டு ஊழியம் பண்றீங்க. இந்த பைபிளே உங்களை நடத்தணும்டா, நான் அல்ல, பைபிள் தள்ளு உங்களை. நான் வேலை சுட்டி காட்டுகிறேன். எங்களுக்கு நல்லா வெட்ட வெளிச்சமா தெரியுது, இது எது நல்ல ஊழியம் எது கேட்ட ஊழியம் தெரியுது. உங்களுக்கு தெரியாம நீங்க போய் அடிக்கப்பட ஆட்ட போல போய் சாவுறீங்கன்னா சாவுங்க, எனக்கு பொறுப்பு கிடையாது. சொல்வதை கேட்டு மனம் திரும்ப. எல்லா இல்ல சினிமாக்காரனோட காலமாக்கிட்டான் உங்களுக்கு. ஆகவே ஒரே சமயத்தில் பரலோகத்தில் உள்ளவர்கள் பல ராஜ்யத்தை பூமியை புதிய பூமியை புதிய பரலோகம் புதிய வானம், புதிய பூமி பரலோக ராஜ்யம், நரகம். பரலோகத்தில் தேவன் சிங்காசனம் விட்டிருப்பார். யாரும் யாருக்கும் மறைவா இருக்க முடியாது. பரலோக ராஜ்யத்தில் உள்ள ஒவ்வொரு பேரை கூப்பிடுவார், தேவன் கூப்பிடுவார். அந்த யாக்கோபு எழுதினார்ல, அவர் பேரை சொல்லி கூப்பிடுவார். யாக்கோபு அல்லேலூயா சவுண்ட் போடும். பரலோக ராஜ்யத்தில் உள்ள அல்லேலூயாம்பா, நரகத்தில் ஐயோ ஐயோம்பா. இதுதான் வித்தியாசம், ரெண்டு தான் வித்தியாசம். அப்ப அந்த யாக்கோபு என்பவர் மனம் திரும்பின காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துக்காக அந்த பூமியில வாழ்ந்த பொழுது மறிக்க வரைக்கும் என்ன துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள் பட்டாரோ அத்தனை அந்த வரிசையா அவர் பேரை போட்ட ஸ்கிரீன் பிளே ஓடுற மாதிரி ஓடும். இத்தனாம் தேதி இத்தனாம் மாசம் இந்த இடத்துல என்ன நன்மை செய்தாய், தேவனுக்காக நீ தூசிக்கப்பட்டாய், தேவனுக்காக நிந்திக்கப்பட்டாய், தேவனுக்காக அவமானப்படுத்தப்பட்டாய், இன்னிடத்தில் மறித்தாய், இரத்த சாட்சியை மறித்தாய், எல்லா பட்டியலில் போடப்படும். அப்ப அவருடைய காரியங்களை ஒவ்வொன்றா சொல்லி வரும்பொழுது மகா பெரிய சந்தோஷம் உண்டாகும். பரலோகம் ஆரவாரம் செய்யும், பரலோகத்தில் உள்ள ஆரவாரம் செய்வார்கள். நரகத்தில் உள்ள பல்ல கடிச்சுக்கிட்டு நொந்து வெந்து போவான். இதை குறிச்சு ஒரு பாட்டு, புதியவான புதிய பூமி குறிச்சு பழைய பாட்டு. இப்பொழுது காணும் வானம் பூமி இயேசு வருகையில் வந்தழிந்து போகும். இப்பொழுது காணும் வானம் பூமி இயேசு வருகையில் வந்தழிந்து போகும். புதிய வானம் தோன்றும், புதிய பூமி தோன்றும், பூரிப்பாக இயேசு வண்டை ஓடிவா. புதிய வானம் தோன்றும், புதிய பூமி தோன்றும், பூரிப்பாக இயேசு வண்டை ஓடிவா. அழைக்கின்றார் அன்பு உள்ளம் கொண்ட அண்ணல் இயேசு. அவளோடு ஐக்காயங்கள் காட்டி, அவளோடு ஐக்காயங்கள் காட்டி, கள்ளமுள்ளம் கொண்ட மானிடரை இயேசு கைவேலை இல்லாத வீட்டில் சேர்க்க. கள்ளமுள்ளம் கொண்ட மானிடரை இயேசு கைவேலை இல்லாத வீட்டில் சேர்க்க. கன்னத்தில் அறைய காரியம் உம்மீள, கட்டுகளும் கஷ்டங்களும் அடைந்தார். கன்னத்தில் அறைய காரியம் உம்மீள, கட்டுகளும் கஷ்டங்களும் அடைந்தார். அழைக்கின்றார் அன்பு உள்ளம் கொண்ட அண்ணல் இயேசு. அவளோடு ஐக்காயங்கள் காட்டி, அவளோடு ஐக்காயங்கள் காட்டி அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். யாயேல் 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 யெஸ்வா மெசியா எஹ்வா எலோஹா எலோஹா. ஹல்லேலூயா. யாயேல் யாயேல் யாயேல். அவருக்கு சகல துதி கன மகிமை. வானத்தின் பூமி உண்டாக்கின பரலோக பிதாவாகிய தேவனுக்கு சகல துதியும் கனமும் ஞானமும் சோத்திரமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களில் உண்டாவதாக. நான் இப்போது பேச இந்த சத்தியத்தை எவனது வரைக்கும் பேசல. எல்லா பயிலும் பரலோகத்துக்கு போறான். எங்கடா போறீங்க, யாரா கூப்பிட்டது? பரலோகம் வித்தியாசம் தெரியாது, பரலோராஜ்யம் வித்தியாசம் தெரியாது, நரகத்தை பத்தி வித்தியாசம் தெரியாது. நரகத்துல ரூம் ரூமா கட்டி வச்சுக்கலாம். போங்கடா, ஆளுக்கு ஒரு ரூம் பிடிச்சிக்கடா, போங்கடா போகலாம். நரகத்தை கொடுத்து தெய்வீக வெளிப்பாடு, மண்ணாங்கட்டி வெளிப்பாடு. சங்கிலி சங்கிலியா கட்டி வச்சிருக்காங்க. இதை வெளியே பிடிச்சா சங்கிலியை பிடிச்சி கட்டி போறதுக்கு. நரகத்தில் எதுக்குள்ள சங்கிலியை வச்சு கட்டணும்? இங்கதான் மெண்டல போல கீழ்பார்க்கு மெண்டல் ஆஸ்பத்திரி போனா மெண்டலை போய் பிச்சுக்கிட்டு போயிடுவான். அல்ல எரும மாட்டை கட்டி வச்சா சங்கிலியை பிச்சுக்கிட்டு போயிடு, கைத்து அறுத்துட்டு போயிடும், சங்கிலியை போட்டு கட்டுறாங்க. நரகத்தில் என்னத்துக்கு கட்டணும்? அது எங்க அவுத்துட்டு போனா நரகத்தானே நிற்கும். என்ன வெளிப்பாடு இது? மண்ணாங்கட்டி வெளிப்பாடு. மண்ட கோளாறு பிடிச்ச கோமா ஸ்டேஜில் உள்ள பார்த்த கோமாளிகள் சொன்ன உலரெல்லாம் கொண்டாந்து புத்தகமாக எழுதி வெளியே விட்டு பேய் ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்க. கொள்ளுவார் உங்களை நரகத்தில். கோழி ஊழியம் பண்ணாத ஓடி பேரு.
உண்மை ஊழியத்துக்கு எனக்கு மரியாதை எனக்கு தெரியும். ஆனா உண்மை ஊழியத்துக்கு தேவனுடைய சமூகத்தில் என்றென்றைக்கும் கனமும் மரியாதையும் உண்டு, மகிழ்ச்சி பேரானந்தம் உண்டு. ஆகவே இந்த வீடியோ பார்க்கிறவர்கள் மனம் திரும்புங்கள். தவறாய் போதித்தவனை உற்று இப்பொழுதாவது இதை பார்த்தாவது கேட்டாவது மனம் திரும்ப தப்பிச்சுக்கலாம் என்று சொல்லி வாழ்த்துக்கள் கூறி முடிக்கின்ற. நன்றி, வணக்கம்.